அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வரும் ட்ரம்ப் அதற்காக பல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். அந்த வகையில் H1B விசா கட்டணத்தையும் அதிக அளவில் உயர்த்தினார். இப்போது அதிலும் அவர் தோல்வி கண்டிருக்கிறார். ஆம், அவருடைய கட்டண உயர்வு நடவடிக்கைக்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. வாருங்கள் இது குறித்து பார்க்கலாம். அமெரிக்காவில் தங்கி வேலை செய்வதற்காக குறிப்பிட்ட துறையில் திறன் பெற்ற நிபுணர்களுக்கு மட்டுமே தற்காலிகமாக அனுமதிக்கப்படும் H1B விசா விண்ணப்ப கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டார். இது தொடர்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் வெளியிட்ட அறிவிப்பில் H1B விசாவில் ஒருவருக்கு பணி அளிக்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அவருக்காக $1,00,000 கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இது இந்தியர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் H1B விசா காரணமாக வேலை இழக்கும் அமெரிக்கர்களை பாதுகாக்கவே விசா கட்டணம் உயர்த்தப்பட்டதாக அமெரிக்க அரசு விளக்கம் அளித்தது. அதே நேரத்தில் இந்த கட்டண உயர்வுக்கு அமெரிக்காவிலேயே எதிர்ப்பு கிளம்பியது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் உத்தரவை எதிர்த்து அமெரிக்க வர்த்தக சபை பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த கட்டணம் குடியேற்ற சட்டங்களை மீறுவதாகவும் அமெரிக்க வணிகங்களுக்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்றும் வர்த்தக சபை மனுவில் குறிப்பிடப்பட்டது. விசா செயலாக்க செலவை மட்டுமே கட்டணமாக நிர்ணயிக்க சட்டம் அனுமதிக்கும் நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது நிர்வாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உள்ளார் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய H1B விசாக்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த $1,00,000 கட்டணத்திற்கு அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக போஸ்டனில் உள்ள மாவட்ட நீதிபதி லியோ சுரோகின் இந்த அதீத கட்டண உயர்வு சட்டவிரோதமான வரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். வரிகளை நிர்ணயிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே உண்டு என்றும் அதிபர் தனது அதிகார வரம்பை மீறி இந்த கட்டணத்தை விதித்திருக்கிறார் என்றும் அவர் தீர்ப்பளித்தார். தற்போது இந்த கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் புதிய H1B விண்ணப்பங்களை பழைய கட்டணத்திலேயே தாக்கல் செய்யலாம். அதே நேரத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதாக வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது. H1B விசா திட்டத்தில் இந்தியர்கள் அதிக அளவில் பயனடைவதால் இந்த தீர்ப்பு அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது.